கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 5வது மாதத்தின் முதல் நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்த அதிகாரத்தில் 6 வசனங்கள் இருக்கிறது. அந்த 6 வசனங்களையுமே நாம் சேர்ந்து வாசிப்போம். 1106வது பக்கம், மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் நிழலின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசைக்காகவும் நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இந்த மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் கடந்த நாட்களிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததையும் இனி வருகிற காலங்கள், குறிப்பாக கர்த்தருடைய வருகை, கடைசி காலங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் உலகத்தினுடைய நிலை, இவைகளை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த முதல் வசனத்திலேயே இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இந்த மல்கியா, இந்த தீர்க்கதரிசனுடைய இந்த புத்தகமானது நம்ம மல்கியாவிலிருந்து அடிக்கடி நாம் பயன்படுத்துகிற, நாம் உபயோகிக்கிற ஒரு வேத வசனம் என்னன்னு சொன்னால், என்ன வசனம்? மல்கியாவிலிருந்து அடிக்கடி நாம் அந்த வசனத்தை, ஆமாம், தசமபாகம் காணிக்கை, மல்கியா 3ஆம் அதிகாரம். அந்த மல்கியா என்றாலே காணிக்கை, தசமபாகம். அங்கே நம்ம பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம்தான் நமக்கு நிறைய நேரங்களில் அது வாக்குத்தத்தமாக அல்லது கொடுக்கிற விஷயத்திலே காணிக்கை பற்றி பேசும்போதெல்லாம் நாம் பேசுகிறோம். ஆனால் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அது செட்டைகளின் நிழலின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அநேகர் நினைக்கலாம், வரப்போகிற திங்கட்கிழமை ரிசல்ட் வரப்போகிறது, அதுக்கும் இந்த வசனத்துக்கும் ஏதோ சம்பந்தம் போல தெரிகிறது, நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவேளை அப்படி நடக்குமோ என்னமோ
எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. இந்த வசனம் ஆண்டவர் இந்த தேர்தல்கள்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே, ரிசல்ட்டுகளெல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் கொடுத்தார். இன்னும் சொல்லப்போனால் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வசனத்தை நாம் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்து நாம் ஆயத்தப்பட்ட போது வெள்ளரிப்பட்டி ஊழியம் நம்ம ஆரம்பித்து இந்த வசனம் தான் அந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம். அந்த 1ஆம் தேதி அதற்கப்புறமாக ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது வார நாட்களிலோ வெள்ளரிப்பட்டியிலே ஒரு வீடு பார்க்க வேண்டும். அதுக்குள்ளே நமக்கு எல்லாம் அங்கே செட் ஆயிடுச்சு. ஊழியங்கள் எல்லாம் நாம் போய் செய்து அங்கே ஒரு வீடு பார்த்து நமக்கு ஆராதனை ஆரம்பிக்கிறதற்காக நாம் முயற்சிக்கிற அந்த நேரத்தில் புரோக்கர் ஒருவர் மூலமாய் ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அந்த வீட்டை பார்த்த உடனே ஆண்டவர் நமக்கு ஊழியத்துக்கு இந்த வீட்டைத்தான் கொடுக்கிறார். ஓனரை பார்க்கல, பேசலை. ஆனால் அந்த வீட்டை பார்த்த மாத்திரத்தில் எனக்கு இந்த வாக்குத்தத்த வசனம், ஏன்னா 2 நாளைக்கு முன்னால் தான் அந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லியிருக்கிறோம். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், சட்டைகளை நிழலின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு போகிறேன், ஆண்டவரே ஒரு அடையாளத்தை எனக்கு காட்டும். நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல இருப்பீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த அடையாளத்தை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே வெள்ளரிப்பட்டியில். அப்படி சொல்லும்போது அந்த புரோக்கர் அவர் கூட்டிகிட்டு போனார் அந்த வீட்டுக்கு, குறிப்பிட்ட அந்த வீட்டுக்கு. அந்த வீட்டில் உள்ள நுழையிற போதே 2 பக்கத்துலேயும் உதயசூரியன் படம் அங்கே சிமெண்ட்டில் அப்படி செஞ்சுருக்கிறான். அவர் ஒரு தீவிர டிஎம்கே பக்தர் போல் அந்த ஹவுஸ் ஓனர். அதனால் சிமெண்ட்டில் அப்படியே 2 பக்கமும் உதயசூரியன் பிரைட்டாக நல்லா அப்படியே தெரியுது. உள்ளே நுழைந்த உடனே நீங்கள் வெள்ளரிப்பட்டியில் முதலாக எலியாவை அங்கே குடி அமர்த்தினோம். அந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க, அந்த வீட்டை பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு ஹால் மாதிரி இருக்கும், ஆராதனை நடத்துறதுக்காகவே ஒரு ஹால் மாதிரி இருக்கும். உள்ள இந்த வீடுகள்லாம் இருக்கும் பாருங்க. விக்கிரகங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கும், ஆனால் கர்த்தர் ஆயத்தம் பண்ண இடங்கள். ஆகவே என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்த ஒரு இடம்தான் ஆண்டவர் வாக்கு பண்ணி கிட்டத்தட்ட அதில் அவங்க ஒரு 1.5 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறமா அது நல்ல ஒரு ஹால் மாதிரி ஃப்ரண்ட்லேயே நல்ல ஒரு ஹால் இருக்கும். அதுக்கு அடுத்து தான் அவங்களுக்கு வீடு, 2 ரூம், நல்ல பெரிய வீடு, நல்ல ஒரு ஆசீர்வாதமான வசதியான நல்ல ஒரு வீடு. அதுக்கப்புறம் தான் அவங்க மலை நகர்ன்ட்டு ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு இடத்துல போய் அவங்க வீடு பார்த்து போனாங்க. அதுக்கப்புறமா இடம் வாங்கி கட்டி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா அந்த ஆரம்பம் சொல்லுகிறேன், அந்த ஆரம்பத்தில் இந்த இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறினது. நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்னு அதே நம்ம மைண்டில் அப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறது பார்க்குறோம். அந்த அதுபோல் அவர்கிட்ட பேசும்போதும் நமக்கு ஏற்ற வாடகைக்கு அதை கொடுத்தாங்க. தொடர்ந்து அங்கே ஊழியம் ஆரம்பிக்கவும் இன்றளவும் அந்த ஊழியங்கள் சிறப்பாக நடந்து வரவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹிந்தி ஊழியங்கள் அங்கே தான் நாம் ஆரம்பித்தோம். அதுவும் ஆண்டோடைய நாம மகிமைக்காக இன்னைக்கு பல்வேறு இடங்களிலே நடந்து வருகிறது. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய், இந்த வசனத்தில் 3 வாக்குத்தத்தங்கள் அடங்கி இருக்கிறது, 3 காரியங்கள். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற, அதான் முதல், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற. அதற்கு முந்தின வசனங்கள், இந்த வசனத்திற்கு பிந்தின வசனங்கள் எல்லாம் கடைசி நாட்களிலே
இந்த பூமியின் மேலே கர்த்தர் கொண்டு வருகிற அவருடைய ஆக்கினை தீர்ப்பு அது சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்கானது அல்ல. ஆண்டவர் அதனால தான் பிரத்யேகமாய் இந்த 2வது வசனத்தில் சொல்லுகிறார், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் அவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நீதிபரர், அவர்தான் உண்மையுள்ள நியாயாதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நியாயம் தீர்க்கிறவராய், நியாயாதிபதியாய், இரட்சகராய் வந்தார். ஆனால் இனி அவர் வரப்போகிறது நியாயாதிபதியாய், உலகத்தின் தீமைகளுக்கு தண்டிக்கிறவராய் அவர் வரப்போகிறார். ஆனால் அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற நம்மேல, உங்கள் மேல, என் மேல ஆண்டவருடைய கிருபை, நீதியின் சூரியன், நீதியின் சூரியன் உதிக்கும். அதான் முதல் ஆசீர்வாதம், நீதியின் சூரியன். நீங்கள் கன்னியாகுமரி மற்ற இடங்களில் சன்ரைஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? சன்ரைஸ் சரி பார்த்துருக்கிறோம். அதுபோல் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை, சூரியன் உதிக்கும் போது என்னவெல்லாம் நடக்கும் சொல்லுங்க பாப்போம். சூரியன் உதிக்கிற போது என்னெல்லாம் நடக்கும்? வெளிச்சம் வரும். வெரி குட். இருள் அகன்று போகும். கொஞ்சம் ஹீட் இல்லையா, நமக்கு தேவையான வெப்பம் கிடைக்கும். அதனால தான் காலையில் அதிகாலை அந்த சூரிய வெளிச்சம் நம்ம சரீரத்தின் மேலே படுறதற்கு சன்பாத் என்று சொல்வார்கள். சன்பாத் பிறந்த குழந்தைகளை கூட அந்த காலை அந்த அந்த இளம் வெயிலில் அந்த சூரிய கதிர்கள் படும்படி சன்பாத் அப்படியே எடுப்பாங்க. பிள்ளைகளை அப்படி அதில் கொஞ்ச நேரம் வெளியில் வைப்பார்கள். அது மட்டுமா, வேறு என்ன செய்யும்? உற்சாகம். காலையில் எழும்பும்போது அந்த சூரியன் உதிக்கும்போது ஒரு புதிய உற்சாகம், ஒரு அதாவது அரும்புகள் மொட்டுக்கள் எல்லாம் என்ன செய்யும்? மலரும் மலரும் மலரும். என்ன சூரியன் உதிக்குன்னீங்க, தாமரை மலருங்கிறீங்க, என்ன இது அரசியலோடு சம்மந்தப்படுத்த வேண்டாம். ஆமாம் போகும். பனி எல்லாம் அப்படியே என்ன செய்யும்? அது அப்படியே பண்ணல. அதிகாலை நேரத்தில் இரவில் குளிர்னால அந்த புற்களின் மேலே அப்படி பனியாக இருக்கும். ஆனால் இந்த வெயில் அதிகாலை நேரத்தில் உதித்து அப்படி வருகிற போது, அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நீதியின் சூரியன் உதிக்கும் போது இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம். இந்த மாதம் அநேகருக்கு ஒரு புதிய ஆரம்பங்களின் மாதம், இயர் ஆஃப் நியூ பிகினிங்ஸ், ஒரு புதிய ஆரம்பமாக இருக்க போகிறது. நம்ம பிள்ளைகளுக்கு, பெரியவங்களுக்கு, அவங்களுடைய தொழில், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய வியாபாரம், அவங்களுடைய பிஸ்னஸ், இதில் எல்லாம் நிச்சயமாக காரணம் என்னவென்றால் நீதியின் சூரியன். இரவிலே அழுகை என்றால் காலையிலே அக்களிப்பு, மனமகிழ்ச்சி, சந்தோஷம். நீண்ட நாள் துக்கங்கள் இந்த மாதத்தில் நீதியின் சூரியன் உதிக்கும் போது, குறிப்பாக இந்த அலைகள், நெருக்கங்கள், அப்படியெல்லாம் அந்த இந்த கடல் பிரயாணம் அல்லது கடலில் மீன் பிடிக்கிற மீனவர்கள் அவங்களெல்லாம் திசை தெரியாமல் அப்படியெல்லாம் போகிற போது அந்த லைட் ஹவுஸ் அவங்களுக்கு எப்படி வழிகாட்டுகிறதோ, அந்த சூரிய வெளிச்சத்தை கண்டபோது, அப்போஸ்தலர் நடபடிகளில் கூட நம்ம வாசிக்கிறோம், பவுல் பிரயாணம் பண்ண அந்த கப்பல் சேதம் உண்டாகி பல நாட்களாக ஒரே மழை, இருட்டு, வெளிச்சமில்லை, அப்படியெல்லாம் இருக்கிற போது பல நாட்களுக்கு பிற்பாடு அந்த சூரிய வெளிச்சத்தை கண்டபோது அவர்கள்
மனமகிழ்ந்து கர்த்தரை துதித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள். பவுல் எழும்பி நின்று அவங்களுக்கு சொல்கிறான், நீதியின் சூரியன் உதித்திருக்கிறது. நம்மளை யாருக்கும் பிராணச்சேதம் ஏற்படுவதில்லை. பொருள் சேதம் வேணால் ஏற்படலாம், பிராணச்சேதம் ஒருவருக்கும் ஏற்படாது. இந்த மே மாதம்தான், மே 17 உடனே அதுவும் ஒரு அரசியல் இயக்கம் இல்லையா? மே 17 அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நமக்கு மே 17 ஒரு பெரிய ஆபத்தில் கர்த்தர் நம்மை காத்த நாள். ஆமென். நம்ம ஆபத்தில் நம்மை காத்த நாள், நம்ம ஆக்சிடெண்ட் சரிங்களா, இந்த மே மாதம் தான் நடந்தது. ஊட்டி போயிட்டு திரும்பும்போது 31 பேர் இருந்தோம் அந்த வேனில். ஆண்டவர் அற்புதமாக நம்மை ஆண்டவர் பாதுகாத்தார். சரிங்களா? தேவ கிருபை நம்மை தாங்குற, நீதியின் சூரியன் உதிக்கிறது. எங்க அந்த ஆக்சிடென்ட் நடக்கிற வரைக்கும், அந்த ஆக்சிடென்ட்ல இருந்தவங்கலாம் கை உயர்த்துங்க. என்ன 3 பேர் தானா? 4 5. அம்மா நீங்களும் இருந்தீங்களா? ஓ வெரி குட். சரி சரி சரி. நீங்களும் அவங்க அந்த புதுசாக வர்றான் அவங்களும் மலர்மணி அவங்களும் வந்திருந்தாங்க என்ன? சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 31 பேர். பிரைஸி 6 மாத குழந்தை. அங்கதான் நான் எப்பவும் உட்காருவேன் இல்லையா, அந்த சீட்டில் ஜெயக்குமார், பியூலா, பிரைஸி அங்கே இருக்கிறாங்க. இறங்குறோம். கடுமையான ஒரு சூழல் அது. 2 மணிக்கு ஊட்டியில் கிளம்புறோம். கோத்தகிரி தாண்டி நல்ல வேகம். அங்கே சாப்பிட்டு ஏறினோம், அப்படியே தூங்கிட்டோம். எல்லாம் பேனட்டில் பிள்ளைகள்லாம் படுத்துருங்க, ஜோர்டன்லாம் அந்த கார்னர். திடீர்னு முழிப்பு வருது. நாகராஜ் தான் பிரதர் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல வேகம். நான் சொல்கிறேன், பிரதர் கொஞ்சம் மெதுவாக போங்க, அவசரம் இல்லை. அவர் மெதுவாக சொல்கிறாரு, பாஸ்டர் பிரேக் இல்லை. எப்படி இருக்கும்? தூக்கமெல்லாம் போச்சு, உள்ளே இருக்கிறது எல்லாம் வெளியில் வந்தது போல். ஆண்டவரே, முதல்ல என்னுடைய ஞாபகத்துக்கு வந்தது, பிள்ளைகளெல்லாம் எழுப்பி உள்ளே அனுப்புகிறோம். உள்ள எவ்வளோ முயற்சிகள். 2 டிரைவர் இருக்கிறோம். ஆரோக்கியம் அங்கே இருக்கிறார். என்னென்னமோ ஹேண்ட் பிரேக் இருக்குது, ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் ஒன்றும் தெரியல. வேகமாக இறங்கிட்டு இருக்குது. அந்த நேரம் ஜெயலலிதா அம்மா கொடநாட்டுக்கு போகிற அந்த வேலை வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. நிறையா போலீஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. எதிர்த்தாற்போல் வாகனங்கள் ஏறி கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் பாதாளம். அப்படி என்ன செய்யறது தெரியல. ஐயோ இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மரண பயம், உண்மையிலே மரண பயங்க. என்ன ஆகுமோன்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, எய்த்தாப்போல் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு மேலே போகுது, அதில் விடுங்க. நல்ல வேலை இந்த ரோட்டில் மேலே யாரும் ஏறி வரல வாகனங்களில். இந்த வேகத்தில் விட்டார் பாருங்க, மேலே ரோட்டில் ஏறி கீழே வந்து உருண்டுருச்சு. ரோட்டில் கண்ணாடியெல்லாம் உடைஞ்சு எல்லாருக்கும் சின்ன சின்ன காயங்கள். இல்லை, ரேமனுக்கு காலர் போன் வவ்வால் மாதிரி, காக்ரோச் மாதிரி இப்படி பெல்ட் போட்டு, எனக்கு இடது காலில் ஃப்ராக்சர். ஜோர்டனுக்கு இது எல்லாருக்கும் சின்ன சின்ன அடி, தலையில் காயம் எல்லாருக்குமே. மிஸ்டர் பகவதி இருக்காங்க, கீர்த்தி இருக்கிறாங்க, எல்லாருக்குமே சின்ன சின்ன காயங்கள். அம்மாவுக்கு கால் ஃப்ராக்சர், இப்படி எல்லாருக்குமே. ஆனால் பிரைஸுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. வேறு ஆண்டவர் அற்புதமாக பாதுகாத்தார். எல்லாம் சரி பண்ணிவிட்டு திரும்ப போலீஸ் எல்லாம் வந்து கிரெயின் வச்சு வேனை தூக்கி நிப்பாட்டி, நாகராஜ் பிரதர் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதே வேனை தான் ஓட்டிகிட்டு போகிறேன். பிரேக் சரியாயிடுச்சு, பிரேக் கரெக்டாக வேலை செய்யுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேலே கோத்தகிரி கொண்டு போகிறாங்க.
நான் எல்லாரையும் மேட்டுப்பாளையம் ஜிஹெச்சுக்கு அனுப்பிட்டு கடைசியில் ஒரு லாரியில் திங்ஸ் எல்லாம் அள்ளி போட்டு ஒரு செருப்பு கூட தொலையிலைங்க. ஒரு சின்ன செருப்பு கூட யாருக்கும் மிஸ் ஆகலை. எல்லோரும் வந்தோம். வந்து மேட்டுப்பாளையம் ஹாஸ்பிட்டலில் பாஸ்டர் அருள் ஒரு பாஸ்டரை அனுப்பியிருந்தார். அது ஜான் ரவி அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இன்னொரு வேனை ஆயத்தப்படுத்தி அங்கேருந்து நைட்டு இரவு 2 மணிக்கு நம்ம ஊர் வந்து சேர்ந்தோம். அடுத்த நாள் நமக்கு வேன், அதே வேன் தான் ஒரு ஆரோக்கியமும் நாகராஜ் பிரதரும் ஓட்டிகிட்டு வந்து இங்கே சர்வீஸ்க்கு விட்டோம். நடந்தது புதன்கிழமை இரவு, வியாழக்கிழமை அதிகாலை வந்து சேர்ந்தோம். வியாழக்கிழமை எஸ்பி ஹாஸ்பிட்டலில் போய் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். சனி ஞாயிறு, வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. எனக்கு காலில் மாவுக்கட்டு, ரேமனுக்கு காலர் போன், 2 இதுலேயும் இது போட்டு அந்த இது கட்டு போட்டு இப்படி இருக்கு. ஆனால் நான் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டேன். வரும்போது பார்த்தேன், ரேமன் கூப்பிடுவோமா என்னமான்னு. அவன் எனக்கு முன்னால் ரெடி ஆகிட்டான். டாடி நீங்கள் போகும்போது நானும் வர்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோடு வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது, அன்றைக்கி செய்தி வேறு யாரோ கொடுத்தாங்க. ரேமன் தான் கீபோர்ட் போட்டான். நான் ஆராதனை நடத்தினேன். 31 பேரும் அந்த ஆராதனையிலே இருந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ நான் அன்னைக்கு சொல்கிறேன், 2 நாளைக்கு கழித்து சொல்கிறேன். ரெண்டாவது நாள்லே அதுக்கப்புறமா ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழித்து தான் இவங்க பகவதி டீச்சர் இறந்தாங்க. ஸோ எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், தெய்வ பாதுகாப்பு. எங்கள் ஊட்டியில் மலையில் பிரேக் இல்லாமல் அவ்வளோ பெரிய வண்டி பாருங்கள், ஆண்டவர் தான் கிருபையாக அதை பாதுகாத்துருக்கிறார். சரிங்களா? மனுஷீக தவறு இருந்தாலும் கர்த்தர் அவர் பாதுகாக்கிறவர். சரிங்களா? இப்படி தான் நம்முடைய பிரயாணங்களிலே ஆண்டவர் நிச்சயமாக நம்மை பாதுகாப்பார். நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், எல்லாருக்கும் அல்ல, என்னுடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். எப்போதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி காக்கும். எபிரேயர் 4:1 நீங்கள் வாசிப்பீர்களேனால், நாம் பின்வாங்காதபடி பயத்தோடே அந்த வசனத்தை வாசி. எபிரேயர் 4:1. ஒருவனும் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு, பின்வாங்காதபடிக்கு நாம் கர்த்தருக்கு பயப்பட கடவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாளை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே the fear of the Lord, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் கர்த்தரானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? இன்னைக்கு நம்ம மனுஷர்களுக்கு பயப்படுறோம், கொடிய விலங்குகளுக்கு பயப்படுகிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்திலே இருக்கிறதா? அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கிற போது நம்முடைய எல்லா கிரியைகளிலையும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த நாட்கள் பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணிக்கு பிரயாணிக்கிறோம். 8 மணி நேரம் 7 மணி நேரம் பிரயாணம். எப்போ ஆரம்பிக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணிக்கு. ஞாயிற்றுக்கிழமை என்றாலே என்னது? கர்த்தருடைய நாள், ஆராதனை. அருமையானவர்களே, நாம் என்ன செய்யணும்? அப்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு அப்படின்னு நாமளே என்ன பண்ணிக்கிறோம்?
தேத்தி கொள்ளுகிறோம். ஆனால் அது என்ன செய்யலாம்? முந்தின நாள் இரவு பிரயாணிக்கலாம் இல்லையா? காலையில் போய் சேர்ந்து நம்ம எங்கே போகிறோமோ அங்கே போய் என்ன செய்யலாம்? ஆராதனைகளில் பங்கேற்கலாம். அல்லது 7 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கிறது, 9 மணிக்கு நம்முடைய பிரயாணத்தை துவக்கலாம். இப்படி எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது. நான் ஆராதனையை மட்டும் சொல்லலை, ஏதோ ஒரு வாரம் அப்படி அதை மட்டும் நான் மீன் பண்ணலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இதில் எல்லாம் நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் கேட்கிறார், நான் கர்த்தரானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? அப்போ யார் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும்? பயப்படுகிறவர்கள் மேல. பயப்படாதவர்கள் மேல, என் தேவன் யார் என்று கேட்கிறவர்கள் மேல அவருடைய நீதியின் சூரியன் உதிக்காது. அந்த நீரின் சூரியனுடைய வெளிச்சத்திலே, நிழலிலே ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம், டிவைன் ஹீலிங். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகம். தெய்வீக சுகம் இன்னைக்கு யாருக்கு உண்டாகும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு. சரிங்களா? ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் புதிய ஆரம்பங்கள், புதிய நன்மைகள், தேவ பாதுகாப்பு, இவைகளெல்லாம் அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற போது. ரெண்டாவது ஆரோக்கியம். அவர் சட்டையின் நிழலின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஹெல்த், ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியம், ஆரோக்கியமே பூரண நலம். ஸோ ஆரோக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். சரீர பிரகாரமான ஆரோக்கியம் மட்டுமல்ல, ஓவரால் முழு. 3 யோவான் 2வது வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உன்னை வேண்டுகிறேன். அதில் 3: ஆவி, ஆத்துமா, சரீரம். மென்டல், பிசிக்கல், ஸ்பிரிச்சுவல். இயேசுவின் நாமத்தினால, சரிங்களா, எல்லா விதமான சந்தடிகள், எல்லா விதமான ஆவிக்குரிய போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நீதியின் சூரியன் அவருடைய கிருபை நம்மேல உதிக்கிற போது நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தருவதற்கு அவர் போதுமான. 3 யோவான் 2ஆம் வசனம், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உன்னை வேண்டுகிறேன். 3வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். வளருவீர்கள், கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். வளர்ச்சி, குரோத், ஆவிக்குரிய உலக பிரகாரமான ஒரு வளர்ச்சி. கொழுத்த கன்றுகளைப் போல பிசிக்கல், உலக பிரகாரமான, சரீர பிரகாரமான வளர்ச்சி. அதனால தான் கன்றுகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங், அதுலேயும் ஒரு முன்னேற்றம். ஜெபம், கர்த்தருக்கு எடுத்த காரியங்கள், ஊழியம், இவைகள் எல்லாவற்றிலும் வளர தேவன் நமக்கு கிருபை செய்வார். இட் ரெப்ரசன்ட்ஸ் எ லைஃப் ஆஃப் ஃப்ரீடம், ஜாய், புது வாழ்வு, வளர்ச்சி, சந்தோஷம், சமாதானம். இவைகள் எல்லாம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பூமியில் அந்தகாரம், இருள் உண்டாகும். அதில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 1வது வசனம், சூளையை போல எரிகிற நாள் வருகிறது. அகங்கால்களில் யாவரும் வெட்டுண்டு அறுப்புண்டு போவார்கள். ஆனால் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சமூகத்தில் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தின்படியே நடத்த நம்மை குடும்பமாக ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அற்புதமான கிரியைகளை கர்த்தர் செய்வாராக. ஒரு சில அறிவிப்புகளை நாம் கேட்போம். நமக்கு இன்றைக்கு காலை 9:30 மணிக்கு கூடல் நகரில் ஜோனல் ப்ரேயர் நமக்கு நடைபெறுகிறது. பிராந்திய உபவாச ஜெபம்
மதுரையின் 5 மண்டலங்களும் சேர்ந்து மதியம் 2 மணி வரைக்கும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. காலை 9:30 மணிக்கு நமக்கு வேன் ஆயத்தமாக இருக்கும். வந்து பங்கேற்க விரும்புகிறவர்கள் நீங்கள் என்ன செய்யலாம், வாலிபர்கள், பெரியவங்க எல்லாருமே, சிறு பிள்ளைகளும் அதில் வந்து பங்கேற்க விரும்பினால் நீங்கள் வந்து பங்கேற்கலாம். காலை 9:30 மணிக்கு நம்ம ரெடி ஆகிறோம். நிறைய காரியங்கள்லாம் அங்கங்கே அழகர் ஆற்றுல இறங்குறார், அப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் நடக்கிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கட்டும். நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள காரியங்களை நாம் நிறைவேற்றுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆராதனை, கர்த்தருடைய பந்தி, எல்லாரும் ஆயத்தமாய் வாருங்கள். 4ஆம் தேதியிலிருந்து நமக்கு 10ஆம் தேதி வரைக்கும் பிபிஎஸ் சபையில் காலையில் 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நமக்கு நடைபெறுகிறது. ஆகவே சபையில் இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களும் உங்களுடைய பிள்ளைகளை, எத்தனை வயதாக இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளை அனுப்புவோம். மற்றவர்களையும் அதில் வந்து பங்கேற்க நாம் உற்சாகப்படுத்துவோம். ஏனென்றால் கடந்த 5 இடங்களிலே நடைபெற்ற ஊழியங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இதில் சில ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அவைகளெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடங்கள்லையுமே அதிகமான, அங்கே கடைசியாக நமக்கு காரியாபட்டியில் 3 நாள் நடந்தது. அங்கே கிட்டத்தட்ட 45 பிள்ளைகள், பெரியவங்க ஒரு 15 பேர் அப்படி நடந்தது. அப்புறம் வீரவாஞ்சி ஸ்ட்ரீட்டு அம்மோனிஷா வீட்டில் நடந்தது. அங்கேயும் கிட்டத்தட்ட கடைசி நாள் 110க்கும் மேலே பெரியவர்கள் வந்திருந்தாங்க. சிறு பிள்ளைகள் ஒரு 80 பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஆண்டவருக்கு மகிமை உண்டாக ஜீசஸ் டியூஷன் சென்டர் அவங்களுடைய வீட்டில் மேலே மாடியில் அங்கேயும் 5 நாட்கள் நடந்தது. ஏராளமான பிள்ளைகள், கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. பெரியவங்களும் வந்திருந்தாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஆண்டு நாம் இன்னும் புது இடங்களில் ஆவின் நகரில் நம்ம நடத்த போகிறோம். அந்த ஜெயா மினி ஹாலில் நம்ம கேட்டு அந்த வாடகைக்கு எடுத்து அந்த பகுதியில் உள்ள மக்களை நாம் சந்திக்க போகிறோம். அப்புறமா வில்லாபுரம் முத்துப்பட்டியில் நடத்த போகிறோம். ஹெச்ஐஜி காலனி தேன்மொழி அவங்களுடைய வீட்டின் பகுதியில் அங்குள்ள மக்களுக்கு அப்படியெல்லாம் நம்ம செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். காலையில் சர்ச்சிலையும், ஈவினிங்கில் 4:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும், வெள்ளிக்கிழமை வரை மேல்ராங்கியத்திலையும் நமக்கு ஊழியங்கள் நடைபெற இருக்கிறது. தயவாய் அதிலேயும் வந்து பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு காலை 2 ஆராதனைகள், மதர்ஸ் டே, தாய்மார் தினம் நடைபெற இருக்கிறது. அதில் ஆராதனைகள், மற்ற நிகழ்வுகள் எல்லாம் நம்ம சபையில் இருக்கிற தாய்மார்கள் அதை நடத்துவாங்க. செய்தி, கர்த்தருடைய வார்த்தைகளை சகோதரி சோஃபியா லின்சே, பாஸ்டர் லின்சே அவங்களுடைய துணைவியார் அவங்க கொடுப்பாங்க. காலை 2 ஆராதனைகள் மட்டும். தாய்மார்களுக்கான சிறப்பு பரிசுகள், இன்னும் பல நிகழ்ச்சிகள் அதெல்லாம் நீங்கள் ஆயத்தப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாலை 5 மணிக்கு நமக்கு மெகா விபிஎஸ் கிராண்ட் ஃபைனல் டே. இந்த 7 அல்லது 8 இடங்களில் நடந்த விபிஎஸ்னுடைய ஃபைனல் டே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செரிமனி நமக்கு 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நடக்கிறது. அதற்காக அதிகமாக ஜெபியுங்கள். அதில் வந்து பங்கேடுங்கள். பிரதர் ஆனந்த் தேவராஜ், எப்போதும் பாஸ்டர் லெஸ்லி அவங்க தான் இந்த ஸ்பெஷல் மீட்டிங் அப்படியெல்லாம் வருவாங்க. ஆனால் இந்த முறை அவங்க ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாங்க. அந்த நாளில் அவங்க அவைலபிளாக இல்லை. ஆகவே பிரதர் ஆனந்த் தேவராஜ் அவர் நல்ல ஒரு அருமையான சிறுவர் ஊழியத்தை பல ஆண்டுகளாக செய்து வர்றவங்க. போன 21ஆம் தேதி
நமக்கு வந்து செக்ஷன் முழுவதற்குமான சண்டே ஸ்கூல் ட்ரைனிங்லாம் கொடுத்தான். ஸோ ஆகவே அதில் நம்ம பங்கேற்போம். அது ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ ஆகவே அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். அவைகளெல்லாம் நமக்கு இந்த டைடிங்ஸில் இந்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாரும் குடும்பத்திற்கு ஒன்று எடுத்து செல்லுங்கள். அதிலே தான் இந்த நிகழ்வுகள் மற்றவைகளெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அதை ஃபாலோ பண்ணலாம். பிறந்தநாள் இன்றைக்கி சிஸ்டர் ஜானகி அவங்களுக்கு பிறந்தநாள், விஜய் ஆனந்த் அவங்களுக்கு பிறந்தநாள், நாளைக்கு பாஸ்டர்மா அனிதா அவங்களுக்கு பிறந்தநாள். நீங்கள் இன்றைக்கி வாழ்த்துக்கள்லாம் சொல்லி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே இருக்கிறவங்க 8ஆம் தேதி ஜோர்டனுக்கு பிறந்தநாள், 13ஆம் தேதி பிரதர் ஆரோக்கியத்துக்கு பிறந்தநாள். செல்வராஜையா கைத்தட்டுங்க. 14ஆம் தேதி பிரதர் சந்திரமூர்த்திக்கு பிறந்தநாள். 15ஆம் தேதி ஆள் இல்லை, விஜய் தாமஸ். அதே 15ஆம் தேதி சிஸ்டர் சுதாவுக்கு பிறந்தநாள். அப்புறம் அங்கே இல்லை. சரி, கல்யாண நாள் நிறைய பேருக்கு வருது, ஆனால் யாருமே இன்னைக்கு இப்போ இல்லை. சரி, உங்களில் வேறு யாருக்கும் பிறந்த நாளோ திருமண நாளோ இந்த மாதத்தில் இதில் போடாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், அதை நாம் சரிங்களா? சரி சரி. காலை 9:30 மணிக்கு நம்ம கூடல் நகர் சர்ச்சில் பிராந்திய உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. அதற்கு வருவதற்கு வாய்ப்புள்ளவர்கள் நீங்கள் கரெக்டாக ஒரு 9:30க்கெல்லாம் இங்கே வந்துவிடுங்கள். நம்ம அந்த ஜெபத்தில் பங்கேற்று 2 மணி லஞ்சோட முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் போய் ஜெபம் பண்ணுவோம், திரும்பி நாம் வருவோம். இன்னொரு காரியம், இந்த கல்லறை தோட்ட அதுக்கு கடந்த நாட்களில் போன செவ்வாய்க்கிழமை அதற்கான மீட்டிங் நடந்தது. எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. 4ஆம் தேதி திங்கட்கிழமை பத்திரப்பதிவு நடைபெற இருக்கிறது. நாம் வாக்கு பண்ணவர்கள் இன்னும் 1-2 பேர் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதையும் சேர்க்கும்போது நமக்கு 1,50,000 வந்திருக்கிறது. இன்னும் நமக்கு தேவை இன்னொரு 1,50,000. அதுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. நம்ம இதற்காக திரும்ப சபையிலே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு கொண்டே இருக்க முடியாது. நாம் வேறு வழிகளை நாம் முயற்சிப்போம். என்றாலும் அந்த மீதி தொகையும் நாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்த வேண்டியது வந்தாலும் அதையும் நாம் தாங்க வேண்டும். ஆக இதற்காக அதிகமாக ஜெபியுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த பத்திர செலவு மற்ற விஷயங்களை அதை நான் பொறுப்பெடுத்து கொள்வேன். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஆகவே கொடுக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கிறீங்க. இன்னும் அதை கொடுக்க உங்களால் முடியும் என்றால் நீங்கள் கொடுக்கலாம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஸோ இந்த காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அல்லேலூயா. அந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்கள் சபையிலும் சபைக்கு வெளியிலே குறிப்பாக சிறுவர் ஊழியங்கள் 2 இடங்களில் நடைபெற இருக்கிறது. 2மே மிக முக்கியமான இடங்கள், சபையிலும் மேல்ராங்கியத்திலே. ஆகவே அதற்காகவும் நமக்கு 10ஆம் தேதி தாய்மார் தினம், 10ஆம் தேதி நடைபெறுகிற தாய்மார் தினத்துக்காகவும் சிஸ்டர் கேரல் ஜெர்மனுங்க.
அர்ப்பணிப்புடன் ஆமென் 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 ஆமென். ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன். நீதியின் சூரியன் உதிக்கும் போது என்னவெல்லாம் நடக்கும்? பிள்ளைகளுக்கு அற்புதமான ஈவுகளை தேவன் தருவாராக. வல்லமையுள்ள கரம், ஓங்கிய புயம் அவர்களை வழி நடத்துவதாக. நன்றி நன்றி. கொஞ்சம் சத்தம் உயர்த்தி ஆண்டவரை கொஞ்சம் மியூசிக் கொடுங்கப்பா. ஆமென். நன்றி 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 ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே, உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலேயும் தேவ சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகள், பாராட்டின இரக்கங்களுக்கு கடந்த 4 மாதங்களும் ஆண்டுடைய கிருபையும் தயவும் எங்களுடைய பிரயாணங்கள், எங்களுடைய முயற்சிகளிலே அற்புதமாய் ஆச்சரியமாய் வழிநடத்தி வந்த தயவுகளுக்கு, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலையும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள், குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்ற வார்த்தையின்படி நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படி ஆண்டவர் எங்களை வழி நடத்துங்க. சுகவீனமுள்ள மக்கள், ஆண்டவரே குழந்தை பேற்றிற்கு ஆயத்தமாக இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். டெனிஷாவுக்கா ஜெபம் பண்றோம். தேவ கிருபை மகளை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். பாஸ்டர் ரஞ்சித் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற 2வது பெண் குழந்தைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே குழந்தை பாக்கி இல்லாத குடும்பங்களிலே கர்த்தர் இந்த மாதத்தில் அற்புதங்கள் செய்யுங்க. நீதியின் சூரியன் உதிக்கட்டும், செட்டைகளின் நிழல் கீழ் ஆரோக்கியம் இருக்கட்டும். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தீமைகள், பொல்லாப்புக்கள், அசை சொற்கள், வன்கண்கள், வஞ்சகங்கள், வழிப்பறிகள், வன்முறைகள், வழிவி போகுதல், வியாதிகள், விபத்துக்கள், விபரீதங்கள், விரோதங்கள், விக்கிரங்கள், விலகிச் செல்லுதல், விழுந்து போகுதல், விஷப்பூச்சிகள், விஷமிகள், வீண் செலவுகள், வீண் சிந்தனைகள், வீண் வார்த்தைகள், விக்கிரக ஆராதனைகள், வைராக்கியங்கள், வேதனைகள், வாதைகளுக்கு விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி அது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்தரலும் ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைய நாளில் காலை 9:30 மணிக்கு நடக்கிற அந்த பிராந்திய உபவாச ஜெபத்தை ஆசீர்வதிங்க. வருகிற நாளை தினம் நடைபெற இருக்கிற ஜெப நேரத்தை ஆசீர்வதிங்க. நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, கர்த்தருடைய பந்தி ஆண்டவரே ஆசீர்வதிங்க. 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற VBS காலையில் சபையிலும் மாலையில் மேல்ராங்கியத்திலும் ஆசீர்வதிங்க. 10ஆம் தேதி மதர்ஸ் டே ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபையும், பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க, வழி நடத்தி கிருபை கூட இருக்கட்டும். கனம், துதி, மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.
பின்னால்